Hi friends and family, welcome to Alphatic Tamil. இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா உங்களோட Instagram ஸ்டோரியில ஒரு போட்டோ தான் அது போஸ்ட் பண்ண முடியும். அது பாத்தீங்க அப்படினா கேலரியில இருந்து ஒரு போஸ்ட் தான் போட முடியும். கேலரியில இருந்து ஒரே ஒரு போட்டோ தான் பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து ஆட் பண்ண முடியும். அப்படி மல்டிபிள் போட்டோஸ் வந்து நீங்க ஆட் பண்ணீங்க அப்படினா அடுத்த ஸ்டோரியா மாறிடும் அது. சோ அதனால எப்படி ஒரே ஸ்டோரியில 4-5 போட்டோஸை எப்படி கொண்டு வரது அப்படின்றத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். சோ நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்தீங்க அப்படினா கீழ இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும். இங்க பாத்தீங்க அப்படினா Gbox அப்படிங்கற இந்த அப்ளிகேஷன் இருக்கு. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. போய்ட்டு டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு சில பர்மிஷன்ஸ் அதுக்கு அப்புறம் செட்டிங்ஸ்ல போய்ட்டு இந்த கீபோர்டை வந்து அலோ கேக்கும். அந்த அலோ வந்து நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான இன்டர்ஃபேஸ் வந்து இது மாதிரி இருக்கும். இதுல போய்ட்டு என்ன பண்றீங்க அப்படினா அவ்வளவுதான் செட்டிங்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா நீங்க வந்து வெச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் இதுல நிறைய ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்கு. அதெல்லாம் நான் அடுத்து ஒரு வீடியோ போடுறேன். அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேலரிக்கு வந்து அளவு கொடுக்கும். அந்த கேலரிக்கு அளவு கொடுத்துருங்க. இப்போ வந்து வெளியே வந்துட்டு நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மேலே இருக்க அந்த கேமரா ஐக்கானை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் அப்படின்ற இந்த பட்டனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அதாவது டைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி ஒன்று வந்து ஓப்பன் ஆகும். இருங்க உங்களுக்கு வந்து செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் இண்டிக் கீபோர்டு வந்து வச்சிடுறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் இண்டிக் கீபோர்டு வந்து எனக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்பேஸ் பட்டனை அழுத்தி பிடிச்சேன் அப்படின்னா எனக்கு வந்து 4 கீபோர்டு வந்து காமிக்கும். இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா Gbox கீபோர்டு அப்படின்ற இந்த கீபோர்டை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண அப்படின்னா எனக்கு இது மாதிரி வரும். இதில் திருப்பி நான் வந்து ஸ்பேஸ் வந்து கொடுக்கப்படுறதுல கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு கீழே இன்னொரு இமேஜ் இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி நிறைய வந்து வரும். ஃபோல்டர் வைஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும். இதில் வந்துட்டு அந்த கீழே இருக்க அந்த ஏரோ மார்க்கை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபோல்டருக்குள்ளே எந்தெந்த ஃபோட்டோஸ் இருக்கோ அந்த ஃபோட்டோஸை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி ஒவ்வொரு ஃபோல்டராக வந்து காமிக்கும். இதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து மல்டிபிள் ஃபோட்டோஸாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஃபோட்டோஸை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனால ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.